2 வெள்ளரிக்காயை துருவி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன், தோல் சீவிட்டு. அதோட 1 கப்பு ரவை, பாம்பே ரவை, வறுத்ததோ வறுக்காததோ, ரெண்டையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் தண்ணி குறையாக தான் இருக்கும், வெள்ளரிக்காயிலேருந்து தண்ணி வரும், அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதை மூடி வச்சிட்டோம் ரெஸ்ட்டில். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலும், காரத்துக்கு தகுந்தா போல் பச்சை மிளகாயும், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து உப்போடு சேர்த்து கரகரப்பாக அரைச்சிக்கிறோம். மிக்சிலேயோ அம்மிலேயோ எதுலேயோ அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு அதையும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதோடு சேர்த்துறணும். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு எல்லாத்தையுமே கொஞ்சமாக மிக்சியை கழுவி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுக்கணும். நம்ம இந்த மாவை தான் இட்லி ஊற்றிக்கிற போகிறோம், அதனால் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது இட்லி மாவு எடுத்து ஊற்றணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் லேசாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு துணி போட வேண்டாம். பச்சை கொத்தமல்லி அந்த மாவோட கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்பூனால் கரண்டியால் எடுத்து இட்லி மோல்டில் ஊற்றிட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக விடணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் தூக்கி உள்ள தட்டை இறக்கி வைங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கத்தியால் இல்லைன்னா குச்சியை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒட்டாமல் வருது, அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே ஒரு சில நிமிஷங்கள் ஆற விட்டுட்டு எடுத்தோன்னா இட்லி ரெடி ஆயிடும். ஆரோக்கியமான வெள்ளரி இட்லி ரெடி.